வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் ஃபெய்த்ஃபுல்னஸ், ஹவு டு பி ஃபெய்த்ஃபுல் டு அவர் சிச்சுவேஷன்ஸ் அண்ட் அவர் கமிட்மெண்ட்ஸ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். முதல்ல ஃபெய்த்ஃபுல் அப்படின்னு சொன்னாலே நம்ம லாயலாக இருக்கோம் நம்மளுடைய எண்ண ஓட்டங்களுக்கு, நம்ம கமிட்டடாக இருக்கோம் நம்மளோட ஆக்டிவிட்டீஸ்க்கு, நம்ம டெடிக்கேட்டடாக இருக்கோம் நம்மளோட எக்ஸ்பிரசிவ் பிஹேவியருக்கு. அதாவது நம்ம ஒரு வேலை செய்கிறோம், அது அவுட்கம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு டெடிக்கேட்டடாக இருக்கணும். அதாவது அதோட நினைவிலேயே இருந்து அந்த வேலைகளை சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்யணும். அதுக்கப்புறம் கமிட்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்கிறோம். கமிட்மெண்ட்னா என்ன? ஒரு சின்ன வேலையை செய்யணும், வளர்க்கணும், ஒரு செடியை வளர்க்கணும், ஒரு அக்ரிகல்ச்சர் அப்படின்னு வைங்க, ஒரு பேடி ஃபீல்டு, ஒரு குடியானவர் இதெல்லாம் செய்ய போகிறார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு என்ன இருக்கணும்? நேரம் தவறாமல் அதுக்கு ஒரு நாளில் இத்தனை மணி நேரம் தண்ணி பாய்ச்சணும். அதுக்கப்புறம் அதுக்கு உரம், தொழு உரம், அப்புறம் ஆர்கானிக் உரம் எல்லாம் வளர்ப்பமாக வரத்துக்கு வேண்டிய சத்து உணவுலாம் அதுக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் அது நல்லபடியாக மேலே வரும். 120 நாளைக்குள்ளே அந்த க்ராப்க்கு என்னெல்லாம் வேணுமோ அந்த பயிர் வகைகளை தேவையான கொடுக்கணும். அது என்ன அர்த்தம்? இத்தனை பேருக்கும் நம்மளுக்கு எல்லாருக்கும் உணவு வகைகள் கிடைக்கிறது அப்படின்னா நம்ம வீட்டில் நம்ம உட்காந்த இடத்துலேருந்தே பருப்பு வகையெல்லாம் ஆன்லைனில் ப்ரெசன்ட் டே சினாரியோவில் எல்லாமே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறோம். அது எந்த கடையிலேருந்து கூட வருது, ஹவு தே ஆர் பேக்கிங் இட், அது கூட தெரியாமல் நமக்கு வீட்டுக்கு சேர்ந்து விடுது. அந்த பிராண்டட் ஐட்டம் வேறு இருக்குது. பட் ஹவு தே ஆர் ப்ரொக்யூரிங் இட், ஹவு தே ஆர் கெட்டிங் இட் அப்படின்னு சொன்னால் இது எல்லாத்துக்கும் அடிப்படையில் வயல்வெளியில் ஒருத்தர் இதெல்லாம் நஞ்சை பயிர், புஞ்சை பயிர், மானம் பார்த்த பூமியில் இதெல்லாம் இருக்குதுன்னு அதுக்கு தெரியும். ஸோ மெனி திங்ஸ் ஆர் தே. அது அந்த ஒரு ஃபியூ திங்ஸை அவுட்லைன் தான் சொல்ல முடியும் நம்மளோட ஷார்ட்டர் டியூரேஷன் ஆஃப் கான்வர்சேஷனில். வி கேனாட் டுவெல் இன்டு இட் டீப் அப்படின்னு. ஆனால் அந்த ஒரு குடியானவருக்கு, பயிர் தொழில் பண்ணுறவருக்கு அவ்வளோ ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும் தன்னுடைய பயிர் மேலே. அப்போ தான் அது பயிர் செழிப்பாக வளரும். அப்போ தான் அவர் போடுற உழைப்புக்கு சரியான அளவுக்கு ப்ராடியூஸ் கிடைக்கும். ப்ராடியூஸ் அளவுக்கு போதுமான அளவுக்கு அதுக்கு விலை இருந்தால் தான் அவருக்கு லாபம் கிடைக்கும். தென் ஒன்லி ஈ கேன் சர்வை ஃபார் தி நெக்ஸ்ட் சீசன். ஒரு கரீபு பருவமோ ராபி பருவத்திலையோ இன்னும் அடுத்தது என்ன, ஒரு வருஷத்தில் 3 போகம் பயிர் பண்ணலான்னா அடுத்த 3ஆவது மாதத்தில் என்ன செய்யலான்னு நம்ம உபயோகப்படுத்திக்க முடியும் அந்த வரக்கூடிய வருமானத்தை வச்சு. ஸோ தீஸ் திங்ஸ் ஆர் வெரி மச் நார்மல் அப்படின்னு சொன்னால் இது நார்மல் இல்லை, ரொம்ப அத்தியாவசியமான ஒரு வேலை. மனித சமுதாயத்தில் எல்லாருக்கும் உணவு வேணும்னு சொன்னால் அது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அது உழவு தொழில் செய்தால் தான் உழவுக்கும் என்ன பண்ணோம், வந்தனை செய்வோம் அப்படின்னு நம்ம கவிஞர்கள்லாம் பாடியிருக்கிறாங்க. ஸோ வந்தனை செய்வோம்னா அவங்களோட உழைப்பு அப்படி. அப்போ அவங்களோட கமிட்மெண்ட்டை பார்க்குறோம். இது பயிர் வளர்க்குறதுக்கு மட்டும் இல்லை, வீட்டில் ஒரு பெட் அனிமல் வளர்க்குறதா இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் கீழே லெவல். நம்ம வீட்டில் நம்ம குழந்தைய வளர்க்கணும், நம்மளோட ஆஃப்ஸ்பிரிங்கை நம்ம வளர்க்கணும்னு சொன்னாலும் அதுக்கு நேரத்துக்கு தவறாமல் உணவு எல்லாம் கொடுக்கணும். இந்த கமிட்மெண்ட்ன்றது இட் கோஸ் ஃபார் ஃபர்தர் டெவலப்மெண்ட்ஸ். நம்ம யாருக்கூட அதை செலவாண்டுறோமோ அது இருக்கணும். ஸோ ஃபெய்த்ஃபுல்னஸ் டு த ரோல் அப்படின்னு ஒரு கான்செப்டில் நம்ம பேசலாம். அப்படின்னா நம்ம என்ன ரோல் எடுத்துருக்குறோம்? இப்போது நவ் வி ஆர் அம்மா அப்படின்னு வைங்க. மதரோட ரோலை கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும்? ஃபெய்த்ஃபுல்லாக செய்யணும். அதில் என்னெல்லாம் உண்டு, வாட் ஆர் ஆல் த நுவான்சஸ் வில் ஹவ் டு லேர்ன் டு பி அ மதர் அப்படின்னா அதுக்கு எக்யூப் பண்ணிட்டு அந்த ரோலை ஃபெய்த்ஃபுல்லாக செய்யணும். நவ் வி ஆர் அ டாட்டர் ஃபார் சம் டைம் அப்படின்னா அந்த டாட்டர் ரோலுக்கு வாட் ஆர் ஆல் த இன்ட்ரிகசிஸ் வி ஆர் சப்போஸ் டு அட்ஹர் அப்படின்னா அந்த ரோலை தாய்க்கு மகளாக இருந்தாலும் தந்தைக்கு மகளாக இருந்தாலும் அது யாருக்கு அந்த நம்மளோட சர்வீஸை நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ரோல் டிஃபைனிங் மை லைக்லி டு சேஞ்ச், மை லைக்லி டு டிஃபைன் எக்ஸ்ட்ராவாக அது போகிறதுக்கு வாய்ப்பெல்லாம் உண்டு. ஸோ ரோல் டிஃபைனிங் என்ற வார்த்தைக்கு என்ன பண்ணணும்? எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுட்டா கூட இட் கம்ஸ் அண்டர் தி ஃபெய்த்ஃபுல்னஸ் டு த ரோல். இப்போ ஒரு டீச்சராக இருக்கிறோம், அந்த வகுப்பாசிரியருக்கு என்ன பாடங்கள் எடுக்க போகிறாங்க, அந்த பாடத்துக்கு என்ன விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும், எதெல்லாம் நம்ம பிள்ளைங்களோட ஷேர் பண்ணிக்க முடியும், எதெல்லாம் நம்ம அவங்களோட we can elicit answer for them அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ கண் துஞ்சார் பசி நோக்கார் கருமமே கண்ணாயினார்னு ஒரு வார்த்தை தமிழில் சொல்கிறோம். அந்த ஃப்ரேசஸ்க்கு என்ன பொருள்னா be faithful to your situation. Whatever the situation we are in, we are finding ourselves somewhere else அப்படின்னா somewhere else either in the classroom or at home or somewhere else in the playground அப்படின்னா அந்த இடத்துல அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கணும், கமிட்டடாக இருக்கணும்.
லாயல் டு தி ஹியூமன் பீயிங், கமிட்டட் டு த ஒர்க்கு. அப்போது இது ரெண்டும் என்ன பண்ணோம், எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் அதுக்கு கமிட்மெண்ட் அப்படின்றது என்ன, தன்னுக்கிட்ட தளராத மனம், அதை நிச்சயமாக முடிக்கணும் அப்படின்னு. இதில் இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம் மனசில் வாங்கணும், எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், எல்லாருமே நம்மளுக்கு அது இல்லை இது இல்லை, எனக்கு இதெல்லாம் கிடையாது, எனக்கு நான் அது போல் இருக்கணும், அவங்க வீட்டில் பாரு எப்படி இருக்கிறாங்க, என்னோட கிளாஸ்மேட் பாரு இவ்வளோ வச்சுருக்கிறாங்க பாரு, ஐ எம் வெரி மச் போரர் டு தெம் அப்படின்லாம் நம்ம நினைக்கிறத காட்டிலும், ரொம்ப விஷயம் அது வேணும் இது வேணும் 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 வேணும்னு நம்ம சொல்லிகிட்டே இருந்து கடைசியில் அது என்ன ஆகும், மேனிஃபெஸ்ட் ஆகாத போயிடும். இதை காட்டில் பி கண்டென்ட் வாட் எக்ஸாக்ட்லி யூ ஆர் ஹேவிங், அதோடு கூட திருப்தியாக மேலே உள்ள அந்த நிதானமாக அந்த நம்ம போகிற ரஸ்தாலேயே தொடர்ந்து போயிட்டே இருக்கலாம். இது வேணும், ஐ வாண்ட் டு ஹேவ் திஸ், இதுக்கு கடவுளே எனக்கு இதுக்கு பண்ணுறதுக்கு நல்ல விதமான ஒரு அறிவு தாங்க அப்படின்னு நம்மளை காட்டிலும் உயர்வானது ஆம்னி ப்ரெசன்ட் கிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட் போட்டுவிட்டா நீங்கள் பாட்டுக்கு யூ கேன் கண்டினியூ டு ஒர்க் வாட் எவர் தி டிசைர் யுவர் ஹேவிங், வாட் எவர் த ரிக்குவயர்மெண்ட்ஸ், அது என்ன அத்தியாவசியமான இருந்தாலும் சின்னதாக ஒரு சின்ன எஃபர்ட் போட்டு சொல்லிட்டா தன்னடைவே இது நம்மளை வந்து சேரும். இது வேணும். இப்போ படிச்சுட்டாங்க சில பசங்க, அவங்களுக்கு உடனே வேலைக்கு போகணும்னு சொல்லிகிட்டே இருந்தால் ரொம்ப நாள் ஆகும் அது மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு. அந்த மாதிரி எண்ண ஓட்டங்கள், அதாவது பெஸ்டரிங் ஐடியாஸ் வில் டேக் எக்ஸ்ட்ரா டைம் டு கெட் இட் மேனிஃபெஸ்டட். Instead, you put forth your effort, you put forth your desire, you put forth your needs in such a way, these things are required. This is meant for the survival. This has to be achieved, it has to be attained. அப்படின்னு நம்ம ஒரே ஒரு எஃபர்ட் சொல்லி அதை முடிச்சுட்டு தொடர்ந்து அந்த பேனலில் அதே வழியில் நம்ம உழைச்சிக்கிட்டே வந்தால் தன்னடைவே ஓவர் த பீரியட் when we are supposed to have all these things அப்படின்னா அந்த ஃபெசிலிட்டிஸ் நம்மளுக்கு எல்லாம் கிடைக்கணும், அந்த வசதிகள் வாய்ப்புகள் அத்தனை நம்ம எப்போ அனுபவிக்கணும்னு இருக்கோ அப்போ தன்னடைவே பெரிய அளவில் வந்து நிற்கும். அது நம்மளுக்கே வி வில் கெட் அவர் செல்ஃப், அது ஒரு விஸ்மயம், ஒரு ஆச்சரியமாக இருக்கும் நம்ம அதுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் எப்போவுமே தேவைகள் என்னவோ அதை வந்து ஆம்னி ப்ரெசன்ட் முன்னாடி ஜஸ்ட் லைக் தட் சிம்பிள் டிசைர், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், வேலை கிடைச்சாதான் என்ன பண்ண முடியும், பணம் சம்பாதிச்சு ஐ கேன் சர்வைவ் அப்படின்றத சர்வைவல் ஆஸ்பெக்ட்ஸ் ஐ ஷுட் ஏர்ன் ஃபார் இட் அப்படின்றத இணக்கமாக நிதானமாக ஒரு எஃபர்ட் போட்டு சொன்னாலே எது பேசினாலும் அந்த ஆம்னி ப்ரெசன்ட்டுக்கு காது கேட்கும், எது பேசினாலும் கேட்கும், எங்கே பேசினாலும் கேட்கும். லவுடராக ஒரு 60 டெசிபல் 80 டெசிபலில் பேசினாலும் கேட்கும். மனசுக்குள்ளே விஸ்பர் பண்ணிட்டா கூட அந்த ஆம்னி ப்ரெசன்ட்டுக்கு இந்த விஷயங்கள் தெரிஞ்சிடும். அப்படின்னா அந்த விஸ்பர் பண்ணிட்டாலே போகிறோம், யூ கேன் அட்டைன் யுவர் ரிக்குவயர்மெண்ட்ஸ், ஆல் யுவர் டிசையர்ஸ் வில் பி ஃபுல்ஃபில்டு அப்படின்றத வச்சுட்டா அதுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும் இல்லையா, சொல்லிட்டு நம்ம அதுக்கு தொடர்புடைய செய்திகளை அப்படியே ஆல் த ஸ்பேட் ஒர்க் அதெல்லாம் நம்ம பண்ணிகிட்டே இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வரும். அப்போது அந்த சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு நம்ம எவ்வளோ லாயலாக இருக்கணும். ஸோ தீஸ் திங்ஸ் we can have to speak அப்படின்னா எல்லா பாசிட்டிவ்ஸும் கேட்டுக்கலாம். நான் நெகட்டிவாக நான் யாரையோ போய் அடிக்கணும், யாரோ கிட்டே போய் ஐ வாண்ட் டு ஸ்நாச் த பேக் அப்படின்லாம் கேட்டால் அது நடக்காது. பாசிட்டிவ்ஸ் மட்டும்தான் எதிர்கொள்ள முடியும். பாசிட்டிவை எதிர்கொள்ளணும்னு சொன்னால் அதுக்கு இது போல் ஒரு பொலைட் அப்ரோச் இருந்தால் நிச்சயமாக நம்மளோட கமிட்மெண்ட்ஸ், நம்மளோட டிசையர்ஸ் வில் பி அட்டெயின்டு அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.